அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. இறை இயேசுவில் பிரியமான உறவுகளே, இன்று பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு வாரத்தில் கால் பதிக்கின்றோம். இன்று திரு அவை இலாத்திரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாட எம்மை அழைக்கின்றாள். திருப்பலியில் அப்பத்தை உடைத்து கொடுத்து இரசத்தை பகிர்ந்தளித்து கிறிஸ்து தன்னை நினைவு கூற அழைக்கின்றார். உண்மையுள்ள உடலாகவும் உண்மையுள்ள இரத்தமாகவும் நாம் சுவைக்க எம்மை அழைக்கும் கிறிஸ்துவோடு இணைந்து எமது வாழ்வை நன்றிபடியாக என்று ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நாம் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் எங்களில் குடியிருக்கின்றார் என்றும் இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. கடவுளின் கோவில் தூயது நீங்களே, அக்கோவில் என்று எம்மை இறைவன் வாழும் தூயகமாக மாற்றுகின்றார். இவ்வழைப்பு உயர்ந்தது, மகத்துவம் மிக்கது, எமது ஆன்மீக வாழ்வுக்கு வலிமை ஊட்டுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் தரும் இவ்வார்த்தைக்காக நாம் நன்றி செல்லுவோம். நாம் ஒவ்வொருவரும் உடைந்து போனாலும் உயிரிட்டம் அளிக்கும் இறைவார்த்தை எமக்கு எப்பொழுதும் வாழ்வின் விளக்கே. எனவே எமது பலம், பலவீனம், வெற்றி, தோல்வி, நம்பிக்கை, அறியாமை மத்தியில் இறைவனை பற்றி கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவை தினமும் தாங்கிச் செல்லும் கோவிலாக மாற எமது தூய்மையாலும் பிரமாணிக்கத்தாலும் அவருக்கு அணி சேர்ப்போம். எமக்காக இயேசுவில் ஒவ்வொரு அசைவும் அதிசயங்களாக மன்றாடுவோம். குறிப்பாக எமது நாட்டிற்காகவும் அதன் அழகிய எதிர்காலத்துக்காகவும் மன்றாடுவோம். எமக்கு முன் நடைபெறும் நன்மைத்தனங்களில் நாமும் பொறுப்புள்ள குடிமக்களாக மாற வேண்டிக் கொள்வோம். தீமைகளை எதிர்த்து போராடும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாமும் கரங்கொடுத்து இந்நாட்டிற்காக உழைத்திடுவோம். நல் மக்களாக மாறிட வரம் கேட்போம். இப்பலியில் தொடர்ந்தும் மன்றாடுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்திலே இன்றைய பலி விருந்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சோரங்களே, இன்றைய நாளிலே லத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை பொது காலத்தினுடைய 32வது வாரத்தினுடைய ஞாயிறு தினத்தில் நாங்கள் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் பணியாளராகிய அருட்பணி தோமஸ் அடிகளாருடைய நினைவு தினத்தையும் நமது மறை மாவட்டத்திலே கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இறைவனுக்குரிய மக்களாக இன்றைய இந்த பலி விருந்திலே நாங்கள் இணைந்து கொண்டு ஆண்டவருடைய ஆலயமாகிய எமது உடலையும் ஆண்டவர் குடிகொள்ளுகிற இறைவனின் இல்லமாகிய இந்த ஆலயத்தையும் நாங்கள் தூய்மையாக பேண இந்த பலி வழியாக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகின்றேன் உமக்காக இயேசுவே. பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என் வாழ்வை என்று மாற்றிவிடும் இயேசுவே. பாதை தவறி சென்று விட்டேன் இயேசுவே, எனக்கு பாதை காட்ட விரைந்து வாரும் இயேசுவே. தினம்
இருளினிலே சிக்கிவிட்டேன் இயேசுவே, எனக்கு ஒளியை தர ஓடி வாரும் இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் பாடுகிறேன் உமக்காக இயேசுவே. தேடுகிறேன் உம்மையே இயேசுவே, தினம் வாடுகின்றேன் உமக்காக இயேசுவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோர் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவல்கின்றோம். இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, தேவமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு இறைவனே, ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, வீற்றியமாக ஜெனித்த இறைவன் மகனேனி, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், உன்னத பரிசுத்தாவியும் தந்தை இறைவனின் மாட்சியிலுள்ளவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளீர். உமது திரு அவைக்கு நீர் அளித்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய நம்பிக்கையாளர் விண்ணக எருசலேமை கட்டி எழுப்பி என்றும் வளர்ச்சியுற செய்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோவிலின் வாயில்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியினில் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்திற்கு தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கின்றது. அங்கு அது கடலோடு கலக்கின்றது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராக மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகியால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதராம் கடவுளின் உறைவிடமாய் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் கடவுளின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இரண்டாம் வாசகம். நீங்கள் கடவுளுடைய கோவில்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ் அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13 முதல் 22 நிறைவு பெற. ஜூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். ஜூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளில் திரு அவை ஆலயங்களுக்கெல்லாம் தலையாகிய பெரும் ஆலயமாகிய லத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை இன்று இந்த நவம்பர் மாதம் 9ஆம் நாள் நினைவு கூற அழைக்கப்படுகிறார். இந்த லத்தரன் பேராலயம் ரோமாபுரியில் இருக்கிற 4 பெருங்கோவில்களில் முதன்மையானதாக இருக்கிறது. இது 324ஆம் ஆண்டுகளிலே கட்டப்பட்ட கோவிலாக இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே கிறிஸ்தவத்துக்கு உரிமை வழங்கப்பட்ட பின்பு கட்டப்பட்ட முதலாவது கோவில். சிறப்பாக கான்ஸ்டான்டினோபிள், அவருடைய தாய் ஹெலன் அவர்கள், புனித ஹெலன் இவர்களுடைய முயற்சியில் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்திலே தான் எங்களுடைய திருத்தூதர்களாகிய முதன்மை திருத்தூதர்கள் பேதுரு பவுலுடைய இருவருடைய தலைகளும் அங்கு வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. வெள்ளி பாத்திரத்தில் பேதுருவானவர் இறுதி காலங்களில் ரோமாபுரியிலே தங்கியிருந்த பொழுது அவர் பயன்படுத்திய திருப்பலிக்காக பயன்படுத்திய மேசை அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் இறுதி ராப்போசன நிகழ்விலே பயன்படுத்திய மேசையின் ஒரு பகுதி அங்கிருக்கிற பீடத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு திருத்தந்தை தன்னுடைய பணிப்பொறுப்பை எடுக்கிற பொழுது இந்த லத்தரன் ஆலயத்திலே தான் அவர் அந்த பணிப்பொறுப்பை எடுக்கின்றார். இவ்வாறு எல்லா ஆலயங்களுக்குள்ளும் முதன்மையான ஆலயமாக, ஒரு விசேட ஆலயமாக இந்த ஆலயம் காட்சி அளிக்கிறதுனால்தான் இந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு நாளாகிய இந்த நவம்பர் 9ஆம் நாள் திரு அவை அது ஒரு விழாவாக கொண்டாட அழைக்கிறாள். இந்த 32வது வாரத்தின் ஞாயிறு தினத்திலே இந்த பலி வருகிற பொழுதிலும், இந்த நாள் வந்த பொழுதிலும். ஆகவே இந்த 4 பெருங்கோவில்கள் ரோமாபுரியில் இருக்கிறது. ஒன்று லத்தரன் ஆலயம், தூய பேதுரு பவுலுடைய அந்த பேராலயம், மரியாவினுடைய பேரில் இருக்கிற பெருங்கோவில், அடுத்தது பவுலுடைய பேரில் இருக்கிற பெருங்கோவில். இந்த 4 பெரும் கோவில்கள் ரோமாபுரியிலே இருக்கிறது. இந்த 4 பெருங்கோவில்களிலும் புனித கதவு ஒன்று இருக்கிறது. அது 25 வருடங்களுக்கு ஒரு முறை தான் திறக்கப்படுகிறது. அந்த ஜூபிலி ஆண்டிலே அதை திருத்தந்தை திறந்து வைக்கிறார். அதனூடாக நாங்கள் பயணம் செய்கிற பொழுது நாங்கள் பரிபூர்ண பலனை அடைகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லத்தரன் ஆலயம் அதனுடைய நிலையை நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய வார்த்தைகளோடு இணைத்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே 2 செய்திகள் நமக்கு தரப்படுகின்றன. இன்றைய 2வது வார்த்தையில் இருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது நமது ஆலயமாகிய அந்த உடலை தூய்மையாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு ஆலயமும் தூய்மையாக இருப்பதன் அவசியத்தை உணர்த்துகிறார். ஆக இந்த கல்லால் கட்டப்பட்ட இந்த ஆலயங்களையும் இந்த உடலாகிய எமது ஆலயங்களையும் நாங்கள் தூய்மையாக பேண வேண்டும் என்பதுதான் இந்த லத்தரன் ஆலய நேர்ந்தளிப்பு விழா நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. இன்னும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே சாதியின் அடிப்படையிலே நாங்கள் இந்த கோயில்களுக்குள்ளே பிறரை அனுமதிக்காமல் இருக்கிறோம். அது வேடிக்கையாகவும் வினோதமானதாகவும் உண்மையிலே வேதனையானதாகவும் இருக்கிறது. பல ஆலயங்களிலே என்று நாங்கள் பார்க்கிறோம், அது அங்கே இந்த சாதியின் அடித்தளத்திலே கத்தோலிக்க ஆலயங்களில் கூட, மறை மாவட்டத்தில் கூட அந்த சாதியின் அடித்தளத்திலே அங்கு உரிமை வழங்கப்படாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே எமது ஆலயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உரிமை வழங்கலாம். தாய் வழி தந்தை வழி உரிமை வழங்கப்படுகிறது. ஏனையவர்கள் அதே சாதி மக்களாக இருந்தாலும் உரிமை வழங்கப்படாமல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். பிரியமான சோரங்களை, இது எவ்வளவு தூரம் சரியானதாக இருக்கிறது? ஆண்டவர் சாட்டை எடுத்து அந்த ஆலயத்திலே இடம்பெற்ற வணிகர் கூட்டத்தை அடித்து துரத்துகிறார் என்றால், இன்று இயேசு ஆண்டவர்
நமது மறை மாவட்டத்தின் இந்த ஆலயங்களுக்கு வருவாராக இருந்தால் எமக்கெல்லாம் என்ன நிலை ஏற்படும் என்பதையும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் அடித்தளத்திலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாங்கள் திருப்பலியிலே பங்கெடுக்க வருகிற பொழுது இந்த வசனத்தை நான் பார்த்தேன். எங்களுடைய இந்த ஆலய மக்கள் எல்லோருக்குமே ஆண்டவருடைய நற்செய்தியிலே சொல்வது போல, உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று நாங்கள் நேற்றைய தினத்திலேயே வருகை தந்து இந்த ஆலயத்தை கூட்டி துப்புரவு செய்து வழிபாட்டை நாங்கள் ஒத்திகை பார்த்து வழிபாட்டை நல்ல முறையில் தயார்படுத்தி 6 மணிக்கு குருவானவர் வருவதற்கு முன்பே பவனியிலே மக்கள் தயாராக நின்று பீடப்பணியாளர்கள் 5:45 மணிக்கே வருகை தந்து பாடல்குழாம் பவனி ஆரம்பிக்கிற பொழுதே பாடலை ஆரம்பித்து மக்கள் 6 மணிக்கு முன்பே திருச்செவமாலையிலே பங்கெடுத்து இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிறோம் என்பது எவ்வளவு தூரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் இந்த ஆலயத்தின் மீதுள்ள அந்த பற்று அல்லது ஆர்வம் எவ்வளவு தூரம் நம்மை எரித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்கவும் இன்றைய நாள் அழைப்பு விடப்படுகின்றது. பிரியமான சோதரங்களை, சில வேளைகளில் இந்த ஆலயத்தின் மீது நமக்கு ஒரு வெறித்தன்மை இருக்கிறது. அதில் வழிபாட்டில் யாரும் இணைக்கப்பட்டால், பாடலில் யாரும் இணைக்கப்பட்டால், அல்லது இந்த ஆலயத்தில் யாரும் சேர்க்கப்பட்டால் அதை விழித்திருந்து பார்க்கிற அந்த ஒரு வெறித்தன்மை இந்த ஆலயத்தை ஒரு தூய்மையாக நாங்கள் பயன்படுத்துவதிலே இருக்கிற ஆர்வத்தை அது எரித்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் நாங்கள் ஏனோதானோ என்கிற ஒரு போக்கு நம்மிடம் இருக்கிறது. என்ற ஆலயம் அல்லது ஆலயத்தினுடைய வெளிப்பாடுகள் திருவிழா காலம் என்றால் அது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒன்று எல்லாருக்குமே வரும். ஒரு கொக்கோ கோலாவை துறந்தா வர்ற அந்த பூஸ் மாதிரி திருவிழா காலங்கள் அல்லது கிறிஸ்மஸ் காலங்கள், உயிர்ப்பு விழா காலங்களிலே வருகிற அந்த ஆர்வம் ஏனைய ஞாயிறு தின வழிபாடுகளிலே நம்மிடம் வருவது பல ஆலயங்களிலே குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய 2வது வார்த்தையிலே பவுலடிகளார் பேசுகிற பொழுது எவ்வாறு எங்களுடைய உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லுகிறது. நாங்கள் ஒவ்வொருவருமே தூய ஆவியார் வாழுகிற ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் நம்முடைய உடலை மதிக்க அழைக்கப்படுகிறோம், அதுபோல பிறரையும் நாங்கள் மதிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த மதிப்பு எங்களுடைய வாழ்வை ஒரு பரிசுத்த தனத்திலே அழைத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை இன்றைய 2வது வார்த்தை நமக்கு பவுலடிகளார் ஊடாக நமக்கு தரப்படுகிறது. உயிருள்ள கல்லாகிய இயேசுவை அணுகுங்கள், மனிதரால் உறுதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. பிரியமான சோதரங்களை, எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்ப அழைக்கப்படுகிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றி விட்டோமா, அல்லது இன்னும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா, அல்லது நிறைவேற்ற நாங்கள் எத்தனிக்காமல் இருக்கிறோமா என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது இறந்த காலத்தில் இருக்கிறதா, நிகழ்காலத்தில் இருக்கிறதா, அல்லது இனி எதிர்காலத்தில் தான் நாங்கள் அதை நிறைவேற்றப் போகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்கவும் இன்றைய நாள் நம்மை அழைத்து நிற்கிறது. எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவனுக்குரிய ஒரு தூய்மையான ஒரு இடமாக எங்களுடைய உடலை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிற பொழுதுதான் நாங்கள் பவுலடிகளார் சொல்லுவது போல, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று சொல்வார். எனவே நாங்கள் இந்த உடலாகிய ஆண்டவர் வாழுகிற இல்லமாக இந்த உடலின் இந்த ஆன்மாவோடு நாங்கள் இணைந்து இறைவனுடைய பணியை ஆற்ற அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய செய்தியை பிறருக்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த எடுத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்களுடைய ஆன்மாவும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எங்கள் வாழ்வை நாங்கள் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாறையின் மேல் கட்டப்பட்ட திரு அவையை நாங்களும் வளர்த்தெடுக்கின்ற அந்த பணியிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். இறைவனுக்குரிய மக்களாக வாழ முயல்வோம். இந்த ஆலயத்தையும் எமது உடலையும்
பரிசுத்தமாக பேணுவோம். இறைவனுக்குரிய அருளின் மக்களாக நாங்களும் வாழ இந்த வாரத்திலே இறையருள் வேண்டுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே கிறிஸ்துவனுடைய அடியாராகிய தோமஸ் அடிகளாரை நாங்கள் நினைவு கூற எமது மறை மாவட்டத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவர் சோமாலை தாச சபையை ஆண்கள் பெண்களுக்காக உருவாக்கி இன்று பல நூறு பேர் அந்த சபையிலே இணைந்து தங்களுடைய ஆத்மீக வாழ்வை, செப வாழ்வை, இறைவனுக்குரிய வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரியமான சோரங்கள், அந்த குருக்கள் துறவிகளுக்காகவும் இன்றைய நாளில் மன்றாடுவோம். சிறப்பாக அந்த புனிதர் பட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகிற அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவும், நமது ஈழ மண்ணிலிருந்தும் ஒரு புனிதர் உருவாகிற அந்த நிலை விரைவிலே உருவாக்கப்படவும் நாங்களும் இந்த பலியிலே இறைவனை நோக்கி மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கை இடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். உன்னதமும் மன்னதமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். இன்று கடவுளாக ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பான ஆண்டவரே, எமது திருத்தந்தை முன்னோக்கி செல்லும் பாதையை இறைவன் ஆசீர்வதிக்கவும், தூய ஆவியின் வல்லமை கொண்டு இத்திரு அவையை தாங்கிச் செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்றைய உலகில் மக்களை மௌனமாக்கி மனங்களை வறுமையாக்கி வாழ்வை இருளடைய செய்யும் போதை வஸ்து கலாச்சாரம் ஒழியவும், வன்முறையும் யுத்தமும் முற்றுமுழுதாக நிறுத்தப்படவும், ஒவ்வொரு மனிதனும் இறைவன் வாழும் ஆலயம் என அனைத்து உலக மக்களும் அறிந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டின் புதிய பயணத்திற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரசியல் தலைவர்கள் அதன் பெறுமதியை உணர்ந்து உழைக்கவும், ஊழலற்ற பொய்மையற்ற ஆயுத கலாச்சாரமற்ற நாட்டை உருவாக்கும் புதிய பொறிமுறையினை உணர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கிலே பொது பணிபுரியும் ஆசிரியர்கள், வைத்தியர்கள், பாதுகாப்பு ஊழியர்கள், அரச பணியாளர்கள் என அனைவரும் இறை மக்களுக்கு உழைக்கவும், புதிய சமூகம் படைக்கும் பணியில் தம்மை அர்ப்பணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் உடைய பாதம் கொண்டு வருகிறோம்.
இன்றைய திருப்பலியின் கருத்துக்களை மது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் என் நிறைவானார், என்ன தருவேன், என்ன தருவேன், என்ன தருவேன் என் நிறைவானார், என்ன தருவேன், எனக்கு பிடித்த ஒன்றை தான் உனக்கு தரவே நினைத்தேன், எனக்கு பிடித்த உன்னை போல் ஏதுமில்லை உலகில் அன்பே. என்ன தருவேன், என்ன தருவேன் என் இறைவானா, என்ன தருவேன். எனக்கென நீ தந்த உறவுகள் உனக்களித்தேன், கடலினில் நிகழ்ந்திடும் மாற்றங்கள் உனக்களித்தேன். எனக்கென நீ தந்த உறவுகள் உனக்களித்தேன், மலரினில் நிகழ்ந்திடும் மாற்றங்கள் உனக்களித்தேன். சுமைகளால் எரியும் சோகங்கள் தருகின்றேன், சுமக்கையில் நீ பெறும் சுகங்களை தருகின்றேன். எல்லாம் உனது என்றால் எதை நான் கொடுப்பேன் உனக்கு, எல்லாம் உனது என்றால் எதை நான் கொடுப்பேன் உனக்கு, எதை நான் கொடுப்பேன் உனக்கு. என்ன தருவேன், என்ன தருவேன் என் இறைவானான், என்ன தருவேன், என்ன தருவேன், என்ன தருவேன் என் இறைவானான், என்ன தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் அன்பின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உள்ளத்தில் அவையனுக்கு நலனுக்காகவும் நமது கையிலிருந்து வெளியேற்றுவாராக. ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருளவும் வேண்டுகின்றோம். இதனால் இங்கு அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வள்ளலாக நீர் வீற்றிருக்கின்றேன்.
உமது முடிவில்லா அருளுதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூய ஆவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றேன். உமக்குகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றேன். அதனால் இத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்தும் அது விண்ணகமாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் துயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
எழுந்தின்று விண்ணக தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து இறைவனுடைய ஆட்சியை நாங்கள் எமது வாழ்விலை வாழவும் எமது ஆலயங்களையும் எம்மையும் நாங்கள் தூய்மையாக பேண இறையருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, இவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திரு உடலும் இரத்தவுமை காத்து எமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா 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 என் இறைவா, இந்த உயிராக உணர்வாக, உயிராக உணர்வாக, வா வா வா
தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. கரை தேடும் தலமாக நானும் இங்கே அலையாக நிறையாக வா. ஒளி தேடும் மலராக நான் சாய்கின்றேன், மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உனில் கண்டேன் நான், என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக உயிராக உணர்வாக. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக நீங்காத நினைவாக. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. ஊதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. திசை மாறி போகின்ற ஆடாகினேன், இடைமறித்து என்னை மீட்கவா. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. நீரின்றி வறண்ட நிலமாக, சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான், என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன், வா நீ வா. வா 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 என் இறைவா, எந்த உயிராக உணர்வாக உயிராக உணர்வாக. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. நன்றி கூறி மன்றாடுவோம். நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து தூய குருக்களின் கூட்டமென ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இறைவா, இவ்வுலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன்குறிக்கப்பட்டதை திருவிழமானீரே. அதனால் இவ்வருளடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்துக்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராய் இறைவன் இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ளார். அவர் உங்கள் மீது தமது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாகவும் என்றும் விளங்கச் செய்வாராக.
இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராக இறைவனுக்கு உகந்த இல்லடமாக திகழவும் புனிதர் அனைவரோடும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கென்றும் அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். அறிவித்தல்கள். இவ்வாரம் வழமை போல் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களிலே திருப்பலி இடம்பெறும் என்பதை அறிய தருகிறோம். வருகிற வியாழன் வெள்ளி நோயாளர்களுக்கான நற்கருணை வழங்கப்படும் என்பதையும் நினைவூட்ட விரும்புகின்றோம். கிளரீஷியன் சபை இனருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நமது பங்கிலிருந்து 29 பிள்ளைகளும் 2 மறையாசிரியர்களும் 3 நாள் பயிற்சிக்காக அங்கு சென்றிருக்கிறார்கள். ஆண்டு 9 தொடக்கம் 11 வரை. சில பிள்ளைகள் போகலை. போகாத பிள்ளைகளை தனியே பின்னர் சந்திப்போம். எதிர்வரும் 17 தொடக்கம் 21ஆம் தேதி வரை ஜூபிலி திருச்சிலுவை எம் பங்கில் இருக்கும் என்பதை அறிய தருகிறோம். 17ஆம் தேதி 4:30 மணிக்கு புனித ஜோசவாஸ் ஆலயத்திலே நாங்கள் வரவேற்று அங்கு வழிபாட்டை நிறைவு செய்து பின்னர் கதிரை எண்ணெய் ஆலயத்துக்கு பவனியாக எடுத்து வரப்படும். அதில் அனைவரையும் இணைந்து கொள்ள அழைக்கிறோம். பங்கு ரீதியாக நாங்கள் திருச்சிலுவை வரவேற்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக 18ஆம் திகதி மாலை 4:30 மணிக்கு யாகப்பர் ஆலயத்துக்கு பவனியாக கதிரை மாத ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு வைத்து வழிபாடு ஒரு நாள் இடம்பெறும். பின்னர் 19ஆம் தேதி மாலை யாகப்பர் ஆலயத்திலிருந்து மூளாய் சிவமாலை ஆலயத்துக்கு நாங்கள் எடுத்து சென்று அங்கு அவர் திருச்சிலுவை வழங்கிவிட்டு வருவோம். அங்கிருந்து 20ஆம் திகதி மாலை அதே நேரம் சங்கானைக்கு எடுத்து செல்லப்பட்டு அது வழிபாடுகள் ஒரு நாள் அங்கு இடம்பெற்று 21ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு உடுவில் பங்குக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு கையளிக்க இருக்கிறோம். ஆகவே வரவேற்பிலும் இறுதி கையளிப்பிலும் உங்கள் அனைவரையும் பங்கெடுக்க அன்போடு அழைத்து கொண்டு இந்த ஆலயத்திலே இடம்பெறுகிற வழிபாடுகளிலே அனைவரையும் இணைந்து கொள்ள அழைக்கிறோம். இவர்களுக்கான வழிபாட்டு குழுவினருக்கான கூட்டம் இடம்பெறும். அது இன்று மாலை இவர்களோடு கதைத்து அந்த கூட்டம் அறிவிக்கப்படும். எனவே அவர்கள் அதிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தென்னை மரப்பயிர் செய்வோர் கவனத்துக்கு 4 பரப்புக்கு மேல் தென்னை மரம் வளர்ப்போர் அரை மானிய ஏபிஎம் உரம் வழங்கப்படும். இதனை பெற விரும்புவோர் கீழ்வரும் ஆவணங்களுடன் திங்கள் நாளை காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஜொலிநாதன் என்பவரிடம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார். காணி உறுதியினுடைய பிரதி, தேசிய அடையாள அட்டை பிரதி, இலங்கை வங்கி புத்தக பிரதி, இந்த 3 ஆவணங்களையும் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றது முதல் அறிவித்தது இன்னும் அதே எடுக்க இல்லை. அந்த அறிவித்தது இன்னும் எடுக்கப்படவில்லை. சனிக்கிழமை கோயில் கூட்டி இவ்வளவு கூட்ட இல்லையென்றா ஞாயிறு திருப்பலி உங்களுடைய விருப்பத்தின் பேரிலே அன்று இடம்பெறாது என்பதை அறிய தருகிறோம். இப்போ இன்றைக்கு புது நிர்வாகம் என்றபடி ஒரு எக்ஸ்கியூஸ் வழங்கப்பட்டது. என்னது என்னென்ன இடமென்று அன்றைய கூட்டத்தில் அறிவிச்சாச்சு. அது மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது கூட்டத்திலே வந்தவருடைய பொறுப்பு. அவர்கள் அறிவிச்சிருப்பார்னு நம்புகிறோம். நீங்கள் செய்யாட்டி என்ன அர்த்தம்? ஆலயத்திலே எங்களுக்கு பற்றி இல்லை என்பது அர்த்தம். வழிபாடு ஏனோதானோன்று நீங்கள் வழிபாட்டை செய்ய முனைந்தால் நாங்களும் ஏனோதானோன்று தான் செய்ய வேண்டி வரும். இன்றைக்கு 6 மணிக்கு பூசை வாசிக்கிற ஆக்கள் அப்போ தான் கோட்டை போட்டு கொண்டு வருகிறேன். 6 மணிக்கு பூசைண்டா 5:55க்காவது அங்கே தயாராக பிடப்பணியாளர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள் அங்கே நிற்க வேணும்.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்போ தான் வெளிக்கிட்டு மேக்கப் பண்ணி கொண்டு வரும் வரையும் நாடகத்துக்கு வர்ற மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டு கேளாது. ஆகவே அதற்குரிய வழிபாட்டு பொறுப்பாளர்கள் அதை கவனத்தில் எடுப்பது மிக சிறப்பானது. மற்றது ஒத்திகை பார்ப்பது மிக அவசியம். இன்றைக்கு இங்கே வந்துட்டு எந்த வாசம் என்று தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா அது அழகான ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் மக்கள் உங்களை பார்த்து வேடிக்கை பார்க்குறது இங்கே வர்றதில்லை. அது சனிக்கிழமை ஒத்திகை பார்க்க இல்லை என்றது இன்றைய வழிபாட்டில் தெரியுது. எவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுக்கிறீங்கன்றது மிக முக்கியம். அது எப்படி இன்னும் அடுத்த முறையும் பிந்தித்தான் வருவீங்கன்றா நான் பூசையை பிந்தி வைப்பேன். பின்னேரம் 5:30 வச்சு விடலாம். என்னோட காலம் உங்களுக்கு எழும்பி வர்றது கஷ்டம் வேண்டாம், பின்னேரம் வச்சு விட்டால் நல்லது தானே, எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டம் இல்லை. நாங்கள் வேறொரு இடத்துக்கு பூசைக்கு போகிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா உங்களை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசக்கூடாது. பீடத்தில் நின்று நெடுக பேசுகிறேன்டா அது குருத்துவத்துக்கும் அழகில்லை, பீடத்துக்கும் அழகில்லை, உங்களுக்கும் அழகில்லை. நீங்கள் பொறுப்பாக செய்ய இல்லை என்றால் நாங்கள் இந்த பொறுப்புகளை செய்ய வேண்டி வரும் என்பதை அறிய தருகிறேன். நன்றி. மாசில்லா கண்ணி மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் மீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய் ஆயில்லாதோனை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஜூபிலி ஆண்டிற்கான வேண்டுதல் சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித நோக்கை எம்மில் மீண்டெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய மண்டகமும் இளைய மண்டகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக சங்கங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே. உம்மை நாம் விசுவசிப்போம் போதரே. எம்மை நீராளுவீரங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமேன்.